வணக்கம். வாழ்க வளமுடன். நமக்கு வந்து லாஸ்ட்டு செஷன்ல செஷன் 1 அண்ட் செஷன் 2 அதோடைய பிராக்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலா தேர் வாஸ் சம்திங் எல்ஸ் டூ கம்ப்ளீட். இது ஃபுல்லாவே நீங்க பேக்கிரவுண்ட் இந்த ஒர்க்லாம் உங்கள பண்ண சொல்லியிருந்தேன் லாஸ்ட் செஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது. இத ப்ராப்பரா அலைன் பண்ணுங்க எல்லாம் சொல்லியிருந்தேன். ஹோப் யூ வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் இட். Okay. So now we'll move on to the balance which is left over here. So first thing வந்து I have to add bonus challenges. இதில் என்ன பண்ணுறோம்னா ஒரு வாட்டர்ஃபால் சார்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சேல்ஸ் வேரியன்ஸ் பை சேனல் அப்படிங்கிற வாட்டர்ஃபால் சார்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இது என்ன அப்படின்னா இட் வில் கம்பேர் பிட்வீன் டூ திங்ஸ். ஓகே, முன்னாடிக்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அது ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். லெட் அஸ் see that. ஓகே, இன்சைட் அ வாட்டர்ஃபால் சார்ட்டு கேட்டகரி வந்து சேல்ஸ் சேனல்ல கேட்டகரி சேல்ஸ் சேனலும் பிரேக் டவுன் வந்து பை கேட்டகரி போட போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் நெட் சேல்ஸ் போட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, வாட்டர் ஃபால்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் கோ ஹியர் ஹோம். இந்த சேல்ஸ் ஓவர் வியூவில் நீங்கள் இதை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, கோ டு ஹோம் அண்ட் சூஸ் ஹியர் வாட்டர் ஃபால் அப்படின்னு ஒரு சார்ட் இங்கே இருக்குது. இந்த சார்ட் இது ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லி யூ கோ செலக்ட் திஸ். செலக்ட் பண்ணிட்டீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன், பண்ணிவிடுங்க நீங்களும். Select the waterfall chart. Okay. So category வந்து let me select sales channel first. In category sales channel increase ஆயிருக்கா decrease ஆயிருக்கா அப்படிங்கிறது காமிக்க போகுது. sales channel wise category breakdown வந்து category choose பண்ணுங்க. breakdown. ஓகே, இந்த breakdownல I select category wise breakdown வேணும் எனக்கு. ஓகே, for net sales in y axis net salesக்கு போட போறீங்க. for net sales இந்த விஷுவல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. பண்ணிட்டீங்களா? வெரி குட். ரைட். இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த விஷுவல்ல I'll just try to format everything. இந்த ஃபார்மேட் பெயிண்ட் யூஸ் பண்ணி I'll just apply here. அப்புறம் இதோடைய பேக்ரவுண்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட் ஆஃப், ஆன்ல இருந்தது ஆஃப் பண்ணிட்டேன். I'll just focus this borders, visual border on. $20 pixel. We'll keep it 20 here also. Okay. I'll just move it into focus mode. இது என்ன பண்ணுது அப்படின்னா, how it is doing இந்த டைரக்ட் சேல்ஸ்க்கும் ரீசெல்லர் சேல்ஸ்க்கும் இருக்கிற ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு காமிக்குது. சரிங்களா? மொத்த டைப் என்னது இருக்கு நமக்கு? சேல்ஸ் சேனல்ல டைரக்ட், ரீசேல், இன்ஸ்டோர், ஆன்லைன். இந்த 4 டைப் ஆஃப் சேல்ஸ் சேனல் இருக்குது. அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது டோட்டல் வந்து இதில் காமிக்குது. இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, இன்க்ரீஸ் ஆயிருதா டிக்ரீஸ் ஆயிருதா அப்படிங்கிறத
இங்க என்ன பாக்குது? இட் இஸ் ஷோயிங் ஹியர். இது பேஸ்ட் ஆன் அந்த கேட்டகரி. என்னென்ன கேட்டகரி? மொபைல் கேட்டகரி பெர்ஃபார்ம் இன்கிரீஸ் ஆயிருக்குதா? ரீசெல்லர் விட இது இன்கிரீஸ் ஆயிருக்கா? டிக்ரீஸ் ஆயிருக்கா? அப்படின்னு. அதே மாதிரி இதையும் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஷோயிங் இன்கிரீஸ் ஆர் டிக்ரீஸ். தென் இட் இஸ் கம்பேரிங் திஸ் அண்ட் திஸ். அதுதான் இந்த வாட்டர் ஃபால் சார்ட்டுடைய பியூட்டி. ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க, இது வந்து மொத்தம் என்ன காமிக்குது? சேல்ஸ் சேனல் டைரக்டா. சவுண்ட் பிரேக் ஆகுது. என்னம்மா? கேக்குதா? கிளியரா? கேக்குதா? ஆனா பிரேக் ஆகுது. ஓகே. இப்போ பாருங்க, இங்க வந்து மொத்தமா என்ன காமிக்குது? சேல்ஸ் சேனல், டைரக்ட் சேல்ஸ் சேனல். ஓகே. அவங்களுடைய நெட் சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு காமிச்சிருச்சு. ஓகே. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னாலும் லெட் மீ ஆட் டேட்டா லேபிள்ஸ். அப்போ உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். ஓகே. இப்போ கிளியரா இருக்கும். ஸோ டைரக்ட் சேல்ஸ் சேனல் டைரக்ட் அவங்களுடைய நெட் சேல்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு அப்படின்னு நமக்கு இங்க தெரியுது. ரீசேலர் சேல்ஸ் எவ்வளோ இருக்கு? 1.7 மில்லியன் இருக்குங்க ரீசேலர். அவங்களுடைய நெட் சேல்ஸ் வந்து இது. அடுத்தது இன்ஸ்டோர் வந்து நெட் சேல்ஸ் வந்து 1.6. அப்புறம் ஆன்லைன்ல 1.6. ஓகே. இங்க 1.68, இது 1.6 மில்லியன் இருக்கு. ஸோ இதுதான் இந்த 4 சேனலுடைய சேல்ஸ். அவங்க என்னென்ன சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா, மொபைல், ஆக்சஸரீஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சேல்ஸ் பண்றாங்க. இப்போ இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன வருதுன்னா, டைரக்ட் சேல்ஸோ, ரிட்டைலர் நெட் சேல்ஸ். இங்க பாருங்க. டைரக்ட் நெட் சேல்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு, ரிட்டைலர் நெட் சேல்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு, 2த்துக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் சேஞ்ச் அப்படின்னா 39% அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருது. இவங்கள விட திஸ் டைரக்ட் சேல்ஸ் இஸ் 39% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் 0.17 மில்லியன் வந்து அவங்க தே ஆர் சோல்ட் மோர். ஓகே. கம்பேர் டு ரீசெல்லர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கள விட அவங்க அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே. வாட் அபவுட் திஸ் ஒன்? இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட் நெட் சேல்ஸ் வந்து 754 அப்படின்னு இருக்கு. ரிட்டெய்லருடைய நெட் சேல்ஸ் வந்து 638 அப்படி இருக்கு. அப்போ அவங்களுடைய சேஞ்ச் டிஃபரன்ஸ் வந்து மைனஸ். அப்போ அவங்க வந்து இங்க அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து கம்மியா பண்றாங்க. ஸோ தேர் இஸ் அ சேஞ்ச் இஸ் 15% இன் டிஃபரன்ஸ். இது வந்து இன்னும் ஹையரா இருக்கும். 49% டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ யூ ஆர் கம்பேரிங் திஸ் அண்ட் திஸ். இந்த ப்ராடக்ட் வைஸ் என்ன வருது? அதே மாதிரி இங்கேயும் இதையும் கம்பேர் பண்ணும்போது யூ வில் நோ ஹவு மச் இஸ் த டிஃபரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ரீட்டைலர் சேல் இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டிங் ஆனா என்ன ஆகுது? ரீசெல்லருக்கும் இன்ஸ்டோருக்கும் டிஃபரன்ஸ். யூ see the difference. Previously it was showing direct and reseller. இங்க பார்க்கும்போது direct and reseller இருக்கும். அவங்களுக்கான டிஃபரன்ஸ் வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவா இருக்குது அப்படின்ற கம்பாரிசன்ல போகுது. இங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் பிட்வீன் ரீசெல்லர் அண்ட் இன்ஸ்டோர். இவங்க 2 பேருக்கான கம்பாரிசன்ஸ் இது காமிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுது? வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் இன்க்ரீசிங்னா கிரீன் கலர்ல இருக்கு. டிக்ரீசிங்னா யூ ஹேவ் த அதர் கலர் ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இப்போ இங்க என்னது? இது டிக்ரீஸ் ஆயிருக்குது. 0.46% வந்து என்னது? இவங்கள விட இவங்க டிக்ரீஸ்ல இருக்கிறாங்க. இது டிக்ரீஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இது வந்து 51% டிக்ரீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க கிளிக் பண்ணும்போது இன்ஸ்டோருக்கும் ஆன்லைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் அப்படின்னு இது இன்டர்பிரேட் பண்ணி காமிக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வாட்டர் ஃபால் சார்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். நீங்க எதுவுமே நீங்களா மேனுவலா செலக்ட் பண்ணி கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது 2த்துக்கும் நடுவுல எது இன்கிரீஸ் ஆயிருக்குது, எது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். மொபைல் இங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் ஒன்ஸ் அகைன் இன்ஸ்டோருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் ஆக்சஸரீஸ் ஆர் இன் கிரீன் இன்கிரீஸ். அங்க வந்து சேல்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. மற்றதெல்லாம் டிக்ரீஸ்ல இருக்குது. அண்ட் வாட் இஸ் த பர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் இதுல கிளியரா கொடுக்கும். சரிங்களா? கிளியரா? கிளியர். ஓகே ஃபைன். அடுத்தது next we'll have one more chart called funnel chart. ஓகே. ரிட்டர்ன்ஸ் பை ரீசன் அப்படின்றத funnel chartல போட போறோம். ஓகே. இது எங்க போட போறீங்க அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி நம்ம ஒரு விஷுவல்ஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். லெட் us see. ட்ரெண்ட் அனாலிசிஸ். இங்க அட்வான்ஸ் அனாலிசிஸ்ல போடுங்க. கோ டு அட்வான்ஸ் அனாலிசிஸ். இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற funnel chart யூஸ் பண்ண போறேன். ஓகே. கோ செலக்ட் ஹியர், சூஸ் funnel. funnel சூஸ் பண்ணீங்க. இது என்ன பண்ணி தரும் அப்படின்னா உங்களுக்கு
இட் வில் கிவ் எந்த ப்ராடக்ட் ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு, என்ன ரீசனுக்காக ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறத இது உங்களுக்கு கிளியரா காமிக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபனல் சார்ட். ஐ ஜஸ்ட் பிளேஸ்ட் இட் ஹியர். இப்போ அதுக்கான டேட்டா சூஸ் பண்ண போறீங்க. ஓகே, என்ன ரீசன் பண்ண சொல்லியிருக்காங்க? கேட்டகரியில் ரிட்டர்ன் ரீசனும் வேல்யூவில் குவான்டிட்டி ரிட்டர்ன், எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ரிட்டர்ன் ரீசனை கேட்டகரியில் போட சொல்கிறாங்க. ஸோ நவ் யூ ஹேவ் திஸ் கேட்டகரி ரிட்டர்ன் ரீசன். ரிட்டர்ன் ரீசன் எங்கே இருக்குது? ப்ராடக்ட் ரிட்டர்னில் அந்த டேட்டா இருக்கும். ரிட்டர்ன் ரீசன் அப்படிங்கிறது எந்த ரீசனுக்காக ரிட்டர்ன் பண்ணாங்க அது கேட்டகரியில் வரணும். டிஃபெக்டிவாக இருக்குது, இல்லை வேற ஒரு ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஓகே, எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது குவான்டிட்டி ரிட்டர்னும் இதுலேயே இருக்குது, இதே ஃபீல்டில் இருக்குது. யூ ஜஸ்ட் செலக்ட் திஸ் குவான்டிட்டி ரிட்டர்ன். அப்போ ஒரு ப்ராடக்ட்டை எத்தனை குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஓகே, லெட் மீ செலக்ட் ஹியர், அப்ளை திஸ். ஓகே, இதில் ஹையஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ண ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணிருக்கீங்க, அது டிஃபெக்டிவாக இருக்குது, அதனால அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க? பெஸ்ட் ப்ரைஸ் எல்ஸ்வேர், வேற எங்கேயோ இதை விட சீப்பான ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதனால ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் இன் மைண்ட், வந்து பார்த்தாங்க எனக்கு ஏதோ பிடிக்கல, ஸோ அதனால ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் இல்லை ஆஸ் டிஸ்கிரைப்டு, அதனால ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, வந்தது ஒரு ஐட்டம். ஸோ இப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மொத்தமாக 100% வந்து என்னது ஹையஸ்டாக சேல் ஆயிருக்குது, ரிட்டர்ன் ஆயிருக்குது வந்து டிஃபெக்டிவ். அப்போ அதுல இருந்து இது என்ன டிஃபரன்ஸ்ல இருக்குது, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் அண்ட் திஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து இந்த ரேட், கன்வர்ஷன் ரேட். ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து மொத்தம் 100% இருக்குது. இங்கேயும் இதுவும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னா 67.61% இருக்கு. ஓகே, இங்கே வெறும் 48 குவான்டிட்டி தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, இங்கே ரிட்டர்ன் பண்ணது 71. ஓகே, ஸோ இங்கே இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 67.61, ப்ரீவியஸ் பர்சன்டேஜ் மேலேக்கு இதுக்கும் செக் பண்ணும்போது 67.61% வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இது என்னது? டிஃபெக்டிவ் ஐட்டம்க்கும் சேஞ்ச் இன் மைண்டுக்கும் என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61.97% இருக்குது. ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற பெட்டர் ப்ரைஸ் எல்ஸ்வேருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா த ப்ரைஸ் டிஃபரன்ஸு இது வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. 91.67 அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வந்து ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 48, இது 44. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், பர்சன்டேஜ் வந்து ஹையராக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இது 100ன்ற போது இதில் 71, இங்கே வந்து 44 இருக்கிறதுனால தெர் இஸ் a பிக் டிஃபரன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே தான் சேம் சேஞ்ச் இன் மைண்டுக்கு இங்கே பார்க்கும்போது இதுவும் என்ன பண்ணுது, இந்த டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸு, ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் 54% டிஃபரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ்க்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா 88.64. இப்படி எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். டோட்டலாக மேலே 100% இந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னா கம்ப்ளீட்டாக ராங் ஐட்டம் அமைச்சது வந்து 53.5% அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்ப்ளீட் எண்டு வந்து 53.5% இது இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஆஸ் அ மேனேஜரை நான் என்ன பண்ண முடியும், ஐ கேன் கோ அண்ட் அனலைஸ் திஸ், என்ன ப்ராப்ளம் இருக்குது, ராங் ஐட்டம் ஏன் அனுப்புறீங்க, இதை நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்தது பெஸ்ட் ப்ரைஸ் வேற எங்கேயாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும், ஐ கேன் கோ அண்ட் கிவ் மை பீப்புள் பெஸ்ட் ப்ரைஸ் ஆல்சோ, அதையே நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலில் அதை செக் பண்ணி பார்க்கணும். ப்ராடக்ட்டே டிஃபெக்டிவாகவே இருக்கக்கூடாது. ஹையஸ்ட்டாக நான் இமீடியட்டாக அட்டென்ஷன் சீக் பண்ண வேண்டியது டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டு. அப்போ என்னோட மேனுஃபேக்சர் கிட்ட நான் சொல்லணும், யூ ஆர் கிவிங் லைக் திஸ் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டு அப்படின்னா நான் இனிமேல் ஃபர்தராக உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ண முடியாது, சம்திங் லைக் தட். ஸோ அதை நம்ம இங்கே அட்ரஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நம்மளுடைய விஷுவல்ஸ், சரி நம்மளுடைய சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு ஈஸியாக இதை அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக இந்த விஷுவல்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இது புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷுவலும் எந்த ரீசனுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி யூ வில் சூஸ் நம்ம என்ன டைப் ஆஃப் விஷுவல்ஸ் நம்ம இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இல்லைங்களா? ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஏதாவது ஒரு இப்போ இதை வந்து பார் சார்ட்டில் போடுவோம் அப்படின்லாம் நான் பார்க்க முடியாது. இந்த விஷுவல் நான் ஃபனல்னு யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கான சர்டன் திங்ஸு தெர் இஸ் சம் ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ண போகிறேன்னா இட் இஸ் பெட்டர் டு கோ வித்
ஃபனல் சார்ட் ரேதர் தென் ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படின்றது பார்க்கறத விட இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சன்டேஜ் தெரியாது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ்ன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ்க்கும் ராங் ஐட்டம்க்கும் உள்ள பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஏதாவது பார்க்க முடியுதா? ஐ கேனாட் டூ எனிதிங். லைன் சார்ட்ல ஏதாவது பார்க்க முடியுதா? அதுலயும் எனக்கு எதுவுமே தெரியாது. வெறும் ஜஸ்ட் ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் தெரியும். ஸோ நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது ஐ வாண்ட் டு see the difference. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நான் மொத்த ரிட்டர்ன் பண்ண ஐட்டத்துல எவ்வளவு குவான்டிட்டி பண்ணிருக்கேன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ், எது ஹையஸ்டா ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா யூ கோ வித் ஃபனல் சார்ட். அதுல தான் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்ப சாய்ஸ் ஆஃப் விஷுவலே வந்து நமக்கு என்ன பண்ணும், நமக்கு என்ன வேணும்ன்றத பொறுத்து தான் சாய்ஸ் ஆஃப் விஷுவல் will also be there. கிளியரா? எனி டவுட்? கிளியர். இல்ல. ஓகே. சரி. ஒன் மோர் திங் இதுல நெக்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் ஒரு ஸ்லைசர் ஒன்னு அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ட்ரில் த்ரூ பேஜ். ஓகே. ட்ரில் த்ரூ ஒரு பேஜுக்கு ட்ரில் த்ரூக்கும் ஸ்லைசருக்கும் பார்க்க போறோம். சரி. இப்போ ட்ரில் த்ரூ பேஜ் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம், ஒரு வி ஹேவ் ஒன் டூல் டிப் பேஜ் கிரியேட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? எஸ். ஓகே. நவ் வி ஹேவ் செப்பரேட் நியூ பேஜ். இது ஜஸ்ட் இதை நியூ பண்ணுங்க. நியூன்னு செலக்ட் பண்ணுங்க. இந்த பேஜ் வந்து என்ன பண்ண போறேன்னா ட்ரில் த்ரூன்னு பண்ண போறேன். பாருங்க ஸ்டாண்டர்ட்னு இருக்கு, டூல் டிப்னு இருக்கு, ட்ரில் த்ரூன்னு ஒன்று இருக்கு. ஓகே. we are going to use drill through page. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. now you go here, add a new page, product details அப்படின்னு போட போறீங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க, product details அப்படின்னு போடுங்க. change it to product details. சவுண்ட் இல்லண்ணா. இப்போ கேக்குதா? ப்ராடக்ட் டீடைல்ஸ் மாத்துறங்க இந்த பேஜ் நேம். வணக்கம். இப்போ கேக்குதுங்களா? சவுண்ட் கேட்கல. இப்போ கேக்குதாமா? கேக்குது. ஓகே. ஒரு புது பேஜ் ஆட் பண்ணுங்க. ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு மாத்துங்க ஃபர்ஸ்ட். டீடைலா? ஆட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே. இப்போ இந்த பேஜ் ஃபார்மேட்ல இதை வந்து என்ன பண்றீங்க, ட்ரில் த்ரூவா மாத்துறீங்க. ஸோ இந்த பேஜ் இன்ஃபர்மேஷன்ல ப்ராடக்ட் டைப் பேஜ் டைப் இருக்குல்ல, இதை போய் ட்ரில் த்ரூன்னு சேஞ்ச் பண்றீங்க. கோ டு இந்த கேன்வாஸ்ல பேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்கா, அதுல போயிட்டு சேஞ்ச் திஸ் பேஜ் டைப் டு ட்ரில் த்ரூ. ஓகே. பண்ணிட்டீங்களா? இப்போ இங்க என்ன கேக்குது, ப்ராடக்ட் கேக்குதா, ஆட் அ ட்ரில் த்ரூ ஃபார்ம் அப்படின்னு கேக்குதா? எஸ். இங்க போயிட்டு என்ன பண்றீங்க, ஆட்ல ப்ராடக்ட்ஸை நீங்க ஆட் பண்றீங்க. ப்ராடக்ட். ஓகே. இந்த மாதிரி கேட்டதுன்னா இது ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து சர்வீஸ்க்கு தேவைப்படும், அதனால இப்படி சொல்லுது. ஜஸ்ட் கேட்கலையே. டைரக்டா ஆரோ வந்துருச்சு. உங்களுக்கு கேட்கலையா? கேட்கல. ஆரோ மார்க், ட்ரில் த்ரூ ஆரோ மார்க் வந்துருச்சு. ஓகே பாருங்க ஃபைன். என்னோட பேஜ். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே ஃபைன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கும் அந்த ஆரோ மார்க் வந்துருச்சு. ஓகே. உங்க வெர்ஷன்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஓகே. நம்ம என்ன பண்ணிட்டோம், we just have this drill through form. வேற ஒண்ணும் கிடையாது. இது ரெடி பண்ணீங்கன்னா drill through அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. add a product as a drill through filter. build a table showing product, region, total sales, quantity. ஒரு டேபிள் இங்க கிரியேட் பண்ண போறீங்க. இந்த டேபிள் என்னென்ன இருக்கணும், I'm going to have a table. ஒரு சின்ன டேபிள் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த டேபிள் என்னென்ன வேணும் அப்படின்னா ப்ராடக்ட், ரீஜியன். ப்ராடக்ட், then I have region,
ஓகே, ப்ராடக்ட், ரீஜியன், டோட்டல் சேல்ஸ், குவான்டிட்டி, ஓகே. ப்ராடக்ட், ரீஜியன், டேபிள் தானே இதில் குவான்டிட்டி, அதுக்கப்புறம் டோட்டல் சேல்ஸ். பண்ணிட்டீங்களா? எல்லாமே காலம்ல ஆட் பண்ணிருக்கீங்களா? டேபிள்ல தானே செலக்ட் பண்ணீங்க. நீங்க மேட்ரிக்ஸா மாத்திருக்கீங்க. சேஞ்ச் இட் டு டேபிள். டேபிள மாத்துங்க. விஷுவல் வந்து டேபிள சேஞ்ச் பண்ணுங்க. அப்படியே கிளிக் பண்ணுங்க. டைரக்ட்டா போயிட்டு டேபிள் இங்க இருக்கு. தட்ஸ் இட். இத பெருசு பண்ணி வச்சுக்கங்க. மேக் இட் பிக்கர். அவ்வளோதான். விஷுவல கொஞ்சம் பெருசாக்கிங்க. ஓகேவா? கிளியரா? ஓகே. சரி, ரைட். இப்போ இதோடைய அட்வான்டேஜ் நமக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் ஹெட்ஃபோனு, கீபோர்டு, லேப்டாப் ஏகப்பட்டது இருக்கு. ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற மாரி தானே இருக்குது. எஸ். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரில் த்ரூ அப்படின்னா, அத நம்ம பண்ண போறோம். கோ டூ சேல்ஸ் ஓவர்வியூ. இங்க ஓவர்வியூ பண்ணுங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காலம் சார்ட் பண்ணியிருந்தோம்ல, இது காலம் சார்ட். மொத நம்ம பண்ணது. ஓகே. ம். காலம் சார்ட் பண்ணியிருந்தோமா? ம். ஓகே. இப்போ இதா ஒரு பிரிண்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இது ரைட் கிளிக் பண்ணிட்டு, ட்ரில் த்ரூ அப்படின்னு செலக்ட் பண்ண போறீங்க. ப்ராடக்ட் டீடைல்ஸ். டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த ப்ராடக்ட் இப்ப நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ பிரிண்டர். பிரிண்டர ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன். ட்ரில் த்ரூன்னு செலக்ட் பண்றேன். நம்ம கிரியேட் பண்ண ட்ரில் த்ரூ ப்ராடக்ட் என்னது? ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? இத நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒரு புது நேம். இங்க கீழ கிரியேட் பண்ணுவோம். புது ஷீட். ரைட்? ஓகே. நான் இப்ப இத கிளிக் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப என்னாச்சு? பிரிண்டர் மட்டும் எனக்கு ட்ரில் த்ரூ பண்ணி காமிச்சிச்சா? எஸ், எஸ். ஆனா எனக்கு ரைட் கிளிக் பண்ணா ட்ரில் த்ரூ ஆப்ஷன் இல்லையே. ரைட் கிளிக் பண்ணுங்க. ஒன் செகண்ட். இருங்க. யூ ஆர் நாட் செலக்டிங் த காலம். அந்த காலம்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஒன் செகண்ட். ஓகே. இப்ப தெரியுதா? ஏன்னா நான் அந்த எஸ். அந்த ப்ராடக்ட்ட மட்டும் தானே நான் எவ்வளோன்னு செக் பண்றேன். நீங்க வந்து யூ ஆர் செலக்டிங் சம்வேர் எல்ஸ்ன்னா யூஸ் கிடையாதுல்ல. இந்த பர்ட்டிகுலர் ஓகே. பிரிண்டர் வந்து எந்த ரீஜியன்ல எவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வேணும். அதான் தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரையிங் டு சீ. ஓகே. நவ் செலக்ட் ப்ராடக்ட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ்ங்கிறது என்னது? நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ட்ரில் த்ரூ பேஜ். ஓகே. நீங்க எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்க. ஒன் செகண்ட். இத பேக் போயிட்டு கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணிட்டு, இத பிரஸ் பண்ணீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் யூ வில் கோ டூ அந்த விஷுவல்க்கே போயிடலாம். லெட் அஸ் கம் ஹியர். இது என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறேன். ட்ரில் த்ரூ பேஜ். திஸ் இஸ் ஃபைன். ப்ராடக்ட், ரீஜியன், குவான்டிட்டி, டோட்டல் சேல்ஸ். 4 காலம் தான். கரெக்ட். Product, region. So when you just press control key and click here, it goes there. Okay, let us come here. அதர் ப்ராடக்ட் செக் பண்ணி பார்க்குறேன். செக் மானிட்டர்.
ட்ரில் த்ரூனா எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்க கிளிக் பண்ணி யூ கேன் ட்ரில் த்ரூ திஸ் டைரக்ட்லி. ப்ராடக்ட் டீடைல்ஸ் அதோடைய ப்ராடக்ட் டீடைல்ஸ் இங்கே காமிக்கும். நம்ம என்ன செலக்ட் பண்ணோமோ அது வரும். ஸோ அதுதான் இந்த ட்ரில் த்ரூ உடைய அட்வான்டேஜ். இந்த ஃபில்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் அப்ளைட் ஸ்மார்ட் ஃபோனு டாப் 5 பை டோட்டல் சேல்ஸ். இந்த டாப் 5 காமிக்குது. ஓகே நவ் ஐ காட் இட். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபில்டரில் வந்து டாப் 5 காமிக்காம உங்களுடைய இதில் எல்லாமே இருக்கு. ஆ சரிங்களா? அதனால உங்களுக்கு யூ ஆர் ஹேவிங் டிஃபரெண்ட் விஷுவல். நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே கேன்சல். டாப் 5 இல்லாம எனக்கு இது மட்டும் வரும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. ட்ரில் த்ரூ ப்ராடக்ட் டீடைல்ஸ். இது டாப் 5 தான் பை டிஃபால்ட்டா வருது. உங்களோட இதுல ஏன் வரலன்னு தெரியல. 1 செகண்ட். ஃபில்டர்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே கொடுங்களா? கொடுக்கலாம். ஆ நோ ஓப்பன் ஃபில்டர்ஸ். இது கூட சேர்த்து டீச் இன் ஆல். இங்க என்ன இருக்கு? ப்ராடக்ட் இஸ் மானிட்டர். ப்ராடக்ட் இஸ் மானிட்டர். அதுக்கப்புறம் கிளியர் பண்ணியாச்சு. லெட் மீ கோ அண்ட் see this now. Click printer. Right click on this printer. Drill through product details. ஓகே இங்க பிரிண்டர் வந்திருக்கா. இங்க வந்து ஐ ஷுட் ஹேவ் ஒன் மோர் காலம். உங்களுக்கு அது இல்லை. உங்களுடைய வெர்ஷன்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பெட்டர் யூ அன்இன்ஸ்டால் அண்ட் ரீஇன்ஸ்டால். இதில் வந்து நம்ம வந்து டாப் 5 மட்டும் எனக்கு காமிக்கிறீங்க. ஓகே தட்ஸ் வாட் இட் இஸ் ஷோயிங் ஹியர். என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷோயிங் கிளியர்லி இட் இஸ் ஆல்வேஸ் ஃபில்டரிங் டாப் 5. அதனால எனக்கு டாப் 5 மட்டும் இங்கே காமிக்குது. டாப் 5 ப்ராடக்ட் பை சம் ஆஃப் டாப் 5 அப்படின்னு இருக்கு. இப்போ இஃப் ஐ ரிமூவ் திஸ் அப்படின்னா இது என்ன பண்ணும்? இட் வில் ஷோ எல்லாமே இங்கே வரும். இப்போ உங்களுக்கு இருக்கிற டேட்டா வந்து இப்படி தான் இருக்குது. திஸ் இஸ் வாட் யூ ஹேவ். உங்களுடைய டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து வென் யூ செலக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னும் போது பிரிண்டர்ஸில் எல்லாமே இங்கே காமிக்குது. ஓகே பட் ஹியர் ஐ ஹேவ் ஒன்லி 5 பிரிண்டர்ஸ். பிரிண்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணும்போது 5 தான் வருது அப்படின்னா யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் த சேம் 5. 1 செகண்ட் லெட் மீ செலக்ட். 84 காமிக்குது. ஓகே வேறு ஏதாவது ஸ்லைசர் நான் வச்சிருக்கிறேன்னு பார்க்குறேன். ஜஸ்ட் அ மினிட். ப்ராபப்ளி ஐ வுட் ஹேவ் சம் ஸ்லைசர் எனிதிங் செலக்டட். ரீசெட். என்னம்மா? ஒன்றும் இல்லைண்ணா. Okay, this one also I cleared that. Okay, here also sales channel, anything is there? No, nothing. There is no filter, anything. Okay, so let me go here, cancel. This is the complete data. Okay, let me see here products, just for checking. Product. நீங்க அட்வான்ஸ் அனாலிசிஸ்ல இருந்து ட்ரில் பண்றோமா இல்ல சேல்ஸ் ஓவர்வியூல இருந்து ட்ரில் பண்றோமா? Sales overview ல இருந்து தான் build பண்றோம். I'll just see printers alone. How much is there? You have total 84. So உங்களுடைய 84 காலமும் உங்களுக்கு அப்படியே வருது. Okay, but I am not getting. So somewhere else some filters is applied. That's why I am not getting. Okay, otherwise உங்களுடைய output is correct. Okay, நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னா என்ன நான் வேற எங்கேயாவது ஏதாவது ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கேனான்னு தெரியல. I need to check that. எங்கேயாவது ஏதாவது ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி வச்சிருக்கலாம். I am not sure about it. Okay. இப்போ நீங்க காமிக்கிற உங்களுடைய டேட்டா வந்து இட் இஸ் ஷோயிங் பர்ஃபெக்ட்லி. இப்போ என்னன்னா ட்ரில் த்ரூனா இதான் பர்பஸ் இஸ் தட் ஒன். யூ கோ ஓகே ரைட் கிளிக் ஆன் தட் அண்ட் இஃப் யூ ஹேவ் தட் ப்ராடக்ட். இப்போ இங்கே இதில் ப்ராடக்ட் இதில் வருதா பார்த்தீங்கன்னா இதில் வரல. ஏன் தெர் இஸ் நோ நத்திங் கால்டு ப்ராடக்ட். ஏன்னா ப்ராடக்ட் கேட்டகரியில் தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ யூ டோன்ட் ஹேவ் ஹியர். ஓகே பட் இங்கே வந்து ட்ரில் த்ரூ இங்கே இருக்கா ப்ராடக்ட்டு? யூ டோன்ட் ஹேவ்.
ஆனா இதுல வைக்கும்போது என்னது ஐ ஹேவ் திஸ் ப்ராடக்ட், அதனால ட்ரில் த்ரூ வருது பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் டீடைல்ஸ். இந்த ப்ராடக்ட் இருந்ததுன்னா இங்க வரும், ப்ராடக்ட்ன்ற அந்த காலம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க யூ வில் ஹேவ் இட். ஈஸ்டர்ன் ரீஜன் இங்க போய் பார்த்தீங்கனாலும் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங். சரிங்களா? ப்ராடக்ட் அப்படிங்கிற ஓகே. டேட்டா எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல யூ ஹேவ் அ ட்ரில் த்ரூ, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் அது வந்ததுன்னா யூஸ் கிடையாதுல்ல. ஸோ லெட் மீ சி அக்சசரிஸ், இது ப்ராடக்ட். லெட் அஸ் ட்ரை ஹியர். லேப்டாப், பிரிண்டர், இது பாருங்க இங்க வந்துச்சா ப்ராடக்ட் டீடைல்ஸ். now selected laptop, it is coming laptop alone. clear-ஆ? Clear. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி யூ கோ பேக். ஸோ யூ வில் ஹேவ் திஸ். ஓகே, திஸ் இஸ் ஒன் மோர் திங். ஸோ டூல் டிப் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ட்ரில் டவுன்னா என்ன, அப்படி ஃபார்ம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ரெண்டு வி ஹவ் சீன் தட் டூல் டிப் அண்ட் ட்ரில் டவுன். ஓகே, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? ஓகே, நவ் லெட் அஸ் see ஒன் மோர் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் என்னன்னா ஸ்லைசர்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்லைசர் வச்சிருக்கோமா ஃபர்ஸ்ட் பேஜில். இப்போ அதே ஸ்லைசர் எல்லா இடத்துலையும் வேணும் எனக்கு. சிங்க் ஸ்லைசர் அக்ராஸ் ஆல் த பேஜஸ். அதாவது என்னன்னா இப்போ இங்கே வந்து ரீஜியன் அப்படின்ற ஒரு ஸ்லைசர் வச்சிருக்கேன்னு வச்சுங்க. இந்த ஸ்லைசரில் when I select சென்ட்ரல் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன், அப்போனா இங்கே அஃபெக்ட் ஆச்சா? சென்ட்ரல் ரீஜன் மட்டும் இங்கே வந்திருக்கா? here central region. okay, this is also all the cells based on central region தான். இந்த ஃபுல்லா ஸ்லைசரும் இங்கே அஃபெக்ட் ஆகி இங்க போய் பார்ப்போம். இங்க வந்து இட் இஸ் நாட் அஃபெக்டிங் இந்த சென்ட்ரல் ரீஜன் பத்தி. இங்கே ரீஜன் வந்து சென்ட்ரல் வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே போட்டுட்டு ரிமூவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். லெட் மீ see that one second. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see அங்கே ஏதாவது தப்பு இருந்ததுன்னா we will change it. ஓகே, இப்போ go to sales overviewல போயிட்டு select the region slicer, இதை செலக்ட் பண்ணிங்க. click on this region slicer. பண்ணிட்டீங்களா? மேபி இதை ஹைட் பண்ணி வச்சிருப்பேன், அதனால தான் எனக்கு டேட்டா டிஃப்ரெண்ட்டாக வருது. இப்போ இங்கே போயிட்டு சிங்க் ஸ்லைசர், ஸோ யூ செலக்ட் திஸ் ஒன் சிங்க் ஸ்லைசர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்களா? அதனால தான் எனக்கு அந்த டேட்டா தப்பாக வந்தது. ஓகே, சிங்க் ஸ்லைசர். ஓகே, நவ் Sales லெட் அஸ் see. overviewல region select பண்ணிட்டு region இது செலக்ட் ஆயிருக்கணும். செலக்ட் பண்ணிட்டு யூ கோ கிளிக் வியூ அண்ட் தென் சிங்க் ஸ்லைசர். இங்க பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்களா ரீஜன் சென்ட்ரல். ஸ்லைசர் கொடுத்தேன். கொடுத்துட்டீங்களா? ஒன் செகண்ட் அப்படியே இருங்க ஒரே நிமிஷம் ஒரே செகண்ட். நான் ஜஸ்ட் ஒரு இது கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ட்ரில் த்ரூல போயிட்டு நமக்கு இப்போ ப்ராடக்ட் டீடைல்ஸ் போட்டா உங்களுடைய டேட்டா அவுட்புட் மாதிரி எனக்கு வருதா? பட் ஐம் ஸ்டில் கெட்டிங் த டாப் 5 மட்டும் தான். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் டாப் 5 somehow it is getting enabled. ஸோ ஃபில்டர் இல்லையே, பிரிண்டர் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்குது. பட் ஸ்டில் ஆல் த ரீஜன் சம்வேர் எல்ஸ் என்னுடைய ஸ்லைசர் எங்கேயோ இட் இஸ் அஃபெக்டிங் 1073 ப்ராடக்ட்ஸ் 1.13 மில்லியன். எனக்கு இந்த 1.13 சிங்க் ஸ்லைசர் வந்து எப்படி 1.1 அப்ளை ஆயிருக்குன்னு புரியல. இல்ல நான் ஒன்றும் பண்ணவே இல்லை உங்களுக்கு. சிங்க் ஸ்லைசர் ஒரே நிமிஷம் இருங்க. ஐ டிட் நாட் டூ இட். ஸ்லைசர் கொடுத்துருக்கேன், நான் கொடுத்தேன். என் பேஜ்ல என்ன மாடிஃபிகேஷன்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், யூ கோ அண்ட் கிளிக் ஆன் திஸ் சிங்க் ஸ்லைசர். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்லைசர் செலக்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன். எந்தெந்த பேஜ்ல இந்த ஸ்லைசர் அப்ளை ஆகணும் அப்படின்னு நம்ம இங்க சூஸ் பண்ண முடியும். ஓகே, யூ ஹேவ் நம்ம கிரியேட் பண்ண எல்லா பேஜஸுமே இங்க வந்திருக்கும். என்னது, சேல்ஸ் ஓவர்வியூ இருக்கு, ட்ரெண்ட் அனாலிசிஸ், அட்வான்ஸ் அனாலிசிஸ், டூல் டிப், ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ அண்ட் செலக்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு மட்டும் நான் அப்ளை பண்ண போறேன். அப்போ இங்க போயிட்டு இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்களேன். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த வியூ ரெண்டு பட்டனை செலக்ட் பண்ணுங்க. புட் டிக் ஆன் போத் ஆஃப் திஸ். ஸ்லிங் ஸ்லைசஸ்ல எனக்கு டேட்டா வரலையே. சேல்ஸ் ஓவர்வியூ, ட்ரெண்ட் அனாலிசிஸ் இந்த ஆப்ஷன் அங்க வியூ ஆகலையே. நீங்க ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஓவர்வியூல போயிட்டு ஸ்லைசரை செலக்ட் பண்ணவே இல்லையே நீங்க இன்னும். where is the slicer? நான் கிளிக் region. பண்ணேன், இப்ப கிளிக் பண்ணுங்க. ரீஜியன் கிளிக் பண்ணிட்டு இப்ப கிளிக் பண்ணினா வருதா? ஸ்லைசர். ஓகே, வந்திருக்கா? இதையும் செலக்ட் பண்ணுங்க. சேல்ஸ் ஓவர்வியூ டிக் போடுங்க. should not remove this. இப்போ போயிட்டு இங்க போய் வியூ கொடுங்க. இதுல போய் கிளிக் பண்ணுங்க. just click on this. yeah,
ரெண்டுமே செலக்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. சரியா? இப்போ இதுல 2 வந்து ஒண்ணு வந்து என்ன ஆகும்னா, இது ஸ்லைசர் மட்டும் அப்ளை பண்ணும். திஸ் வில் அப்ளை ஜஸ்ட் த ஸ்லைசர். ஓகே. ஆட் அ காப்பி ஆஃப் ஸ்லைசர் டு த பேஜ் அண்ட் சிங்க் இட்செல்ஃப். ஆட் அ காப்பி ஆஃப் தி ஸ்லைசர் டு பேஜ் அண்ட் சிங்க். இது என்ன பண்ணும்? அந்த ஸ்லைசர் அப்படியே ஆட் பண்ணி சிங்க் பண்ணும். இது வந்து என்ன பண்ணணும்னா, அங்க ஸ்லைசர் தெரியணுமா வேண்டாமா? இந்த ரீஜியன்ற ஸ்லைசர் இங்க தெரியணுமா வேண்டாமா? வெதர் டு சேஞ்ச் த விசிபிலிட்டி ஆஃப் த ஸ்லைசர் இன் த பேஜ். இப்போ எனக்கு இங்க ஒரு ஸ்லைசரும் இங்கேயும் இன்னொரு ஸ்லைசர் வேணுமானா இங்க கிடையாது. நான் இப்போ ஆட் பண்ணேன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கலி யூ கோ டு திஸ், யூ வில் ஹேவ் திஸ் ஸ்லைசர் அவைலபிளா இருக்கா? நீங்க அங்க ஆட் பண்ண ஸ்லைசர் ஆட்டோமேட்டிக்கலி இட் கேம். எஸ். எஸ். நம்ம எதுவுமே பண்ணல, இந்த ஸ்லைசர் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருச்சு. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா. ஆமா. இப்போ இந்த ஸ்லைசர் வந்து எல்லா விஷுவல்லையும் நான் இங்க போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து எனக்கு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. ஐ டோன்ட் வாண்ட் தட் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, யூ கம் ஹியர், செலக்ட் திஸ் ஸ்லைசர் ஒன்ஸ் அகேன். இந்த விசிபிலிட்டி இருக்குல்ல, இதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. ஜஸ்ட் ரிமூவ் திஸ் விசிபிலிட்டி, தட்ஸ் இட். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருக்கும்னா, இங்க இருக்கிறது இங்க அஃபெக்ட் ஆகும். இந்த ஸ்லைசர் தெரியாது, பட் வாட் எவர் யூ ஆர் செலக்டிங் தேர், இட் வில் அப்ளை இன் அக்ராஸ் திஸ். சரி, அதை செக் பண்ணி பார்ப்போம். லெட் அஸ் சே ரீஜன் இஸ் நார்த் மட்டும் சூஸ் பண்ணுங்க. யூ கம் ஹியர், யூ வில் see this. என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்கா நெட் சேல்ஸ் பை ரீஜன் நார்த்னு மாறிடுச்சு. ஓகே. இது எந்த ரீஜனுக்கு நடந்துட்டு இருக்குன்னா, நார்த் ரீஜனுக்கு மட்டும் நடந்துட்டு இருக்க டோட்டல் சேல்ஸ் அண்ட் நெட் சேல்ஸ்க்கான கிராஃப் இது. This is the graph between total sales and net sales only in the northern region. தெரியுதுங்களா இப்போ டிஃபரன்ஸ்? இஸ் இட் கிளியர்? இப்போ இங்க போயிட்டு நான் இதை சேஞ்ச் பண்றேனே. லெட் மீ சூஸ் 2 regions, நார்த் அண்ட் சவுத் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்றேன். ஹோல்ட் அ கண்ட்ரோல் கீ அண்ட் சி. ஸோ இப்போ இங்கே செலக்ட் பண்ணா இது ஃபுல்லா இங்கே அப்ளை ஆகுறது. ஓகே, பட் இட் வில் பி சிங்க்ட் அக்ராஸ் ஆல் அதர் ஆல்சோ. இங்க பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத்துக்கு மாறி இருக்கும். அட்வான்ஸ் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் இருக்கானா? இருக்காது. பாசிபிளி இட் வில் பி ஹேவிங் எவ்ரி திங். அந்த ரீஜன் பாருங்க, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் எல்லாமே இங்க காமிச்சிட்டு இருக்கு. ரைட்? இங்க இருக்கிற ரீஜன்ல எல்லாமே காமிக்குது. பிகாஸ் ஐ டிட் நாட் அப்ளை எனிதிங் ஹியர், ஐ செலக்டட் ஒன்லி ஹியர். அதனால இங்க இருந்து மற்றதுக்கு போகாது. இப்போ இந்த இங்க வந்து நான் இட் இஸ் ஷோயிங் ஒன்லி திஸ் 2 regions அண்ட் அதர் டேட்டா ஃப்ரம் ஹியர். ஓகே, நான் என்ன பண்றேன், ஐ கோ ஹியர், ஐ செலக்ட் திஸ் சிங்க் ஸ்லைசர் அண்ட் ஐ ஜஸ்ட் சி இந்த அட்வான்ஸ் அனாலிசிஸ்க்கும் என்ன நம்ம நார்தன் ரீஜன் ஒன்று பார்த்தோம்ல, அது மட்டும், அதனால அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் நான் போட்டிருக்கேன். லெட் மீ கோ அண்ட் செக் அட்வான்ஸ் அனாலிசிஸ்ல நார்த் அண்ட் சவுத் மட்டும் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. see this north and south? Yes. Okay, so there is an option. What to see, slicer ஒரு இடத்துல வச்சிட்டு, ஏன்னா ஒரு முறை நாங்க போயிட்டு அந்த ரீஜன்ல நான் மாடிஃபை பண்ண தேவையில்ல. when I select I'm working only for northern region மட்டும் நான் செக் பண்ண போறேன்ப்பா அப்படின்னா, மற்ற எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நான் பார்க்க போறேன். இல்லை ஈஸ்டர்ன் ரீஜன் மட்டும்னா யூ செலக்ட் ஹியர் எவ்ரிதிங். as you go on this it gives only the eastern region. ஸோ அது எல்லா இடத்துலையும். அப்போ நான் ஒரு முறையும் அங்கே ஸ்லைசர் போய் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. யூ நோ நீட் டு பிளேஸ் அ ஸ்லைசர் இன் எவ்ரி விஷுவல். ஒரு இதுலையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டேரெக்டாக இந்த ஒரு விஷுவலில் மட்டும் பண்ணிட்டு யூ ஆர் ஏபிள் டு யூஸ் இட். புரியுதுங்களா டிஃபரன்ஸு? ஸோ யூ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ், வெதர் டு அப்ளை ஸ்லைசர் ஆர் நாட் அண்ட் the slicer should be visible or not. ரெண்டு ஆப்ஷன் இதுல இருக்கு. ஓகே, ஸ்லைசர் விசிபிளா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைசர் அப்ளை பண்ணோம், சிங்க் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் சிங்க் இட் வில் பி அப்ளைட் அக்ராஸ் ஆல் தி விஷுவல்ஸ் அண்ட் யூ வெதர் யூ வாண்ட் டு சி திஸ் ஆக்சுவலி த விஷுவலா உங்களுக்கு அந்த ஸ்லைசர் அந்த பர்டிகுலர் பேஜ்ல வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்றது வந்து இந்த விசிபிலிட்டி, இந்த விசிபிள் அப்படிங்கறத வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் த சாய்ஸ் இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த யூசர். ஓகே, ஏன்னா இப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு, தம்பி நீ சொல்றது ரைட்டு தான், நான் இங்க செலக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ரீஜன் வந்து எங்கேருந்து ஃபில்டர் ஆகுது, அது வந்து என்ன சொல்றது எனக்கு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேனா இல்லை ஈஸ்டர்ன் ரீஜனா வெஸ்டர்ன் ரீஜனான்னு தெரியாது. ஏன்னா இப்போ இங்க ஈஸ்டர்ன் ரீஜன் வச்சிருக்கேன், அதனால எனக்கு டிஃபரன்ஸ். பட் தெர் இஸ் சம்திங் எல்ஸ், இங்க ரீஜன் டேட்டாவே இங்க இல்லைன்னு வச்சுங்க, தென் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட்.
அப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இங்க ஸ்லைசர் விசிபிளா தெரியட்டும். ஸோ தட் ஐ நோ தட் ஓகே இது வந்து இங்க அப்ளை பண்ணியிருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாருன்னா, யூ கோ அண்ட் ஹேவ் இட் எனேபிள் விசிபிளா வச்சிங்க. ஸ்பேஸ் இருந்ததுன்னா. பட் ஐ ஹேவ் அ ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன். இந்த ஒரு பேஜ்ல எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு யூட்டிலைஸ் தேர் ஃப்ரீயா விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் ரிமூவ் இட். ஓகே. சாய்ஸ் டிபெண்ட்ஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அதை நீங்க எப்படின்னு பார்த்துட்டு பண்ணிடுங்க. ஸோ இதோட நம்மளுடைய இந்த அட்வான்ஸ் விஷுவல்ஸ் இந்த கம்ப்ளீட்டா நம்ம பண்ண வேண்டிய S1 S2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுல வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் ஐ வில் சென்ட் இட் டு யூ. அதுல கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கேன். அதனால அதையுமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் ஹேவ் சம் பேசிக் ஐடியாஸ். என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸ்லைசஸ் போட்டு ஓகே விசுவலைசேஷன் ஸ்டேக் ஹோல்டர் வாண்ட் டு சி ஈச் ப்ராடக்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு a total சேல்ஸ் அண்ட் வாட் பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ்னு கேட்கும்போது 2 சார்ட் இருக்கலாம். ஒன்று வந்து ஸ்டாக்டு என்ன சொல்லுவாங்க பை சார்ட் டோனட் சார்ட் பார்க்கலாம். இன்னொரு விஷுவல் வந்து யூ ஹேவ் திஸ் ஒன் பர்சன்டேஜ் காமிக்கிற சார்ட் இது 100% ஸ்டாக்டு பார் சார்ட் இல்லைன்னா ஸ்டாக்டு காலம் சார்ட்னு. ஸோ இந்த மாதிரி எதனாலும் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது காமிக்காது. ஆக்சுவலாக இதில் பார்க்கும்போது என்னன்னா யூ ஹேவ் த ஆப்ஷன் டு சி வாட் இஸ் அட் வாட் பர்சன்டேஜ் திஸ் இஸ் 33%. ஓகே. ஒரு பை சார்ட் இல்லை டோனட் சார்ட் யூஸ் பண்ணும்போது நான் அதை எனக்கு கிளியராக அந்த பர்டிகுலர் வந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ குவான்டிட்டி 33%, 33%, 33% இருக்குது. ஸோ ரிட்டன் பை கேட்டகரியில் பார்க்கும்போது எனக்கு ஐ ஹேவ் திஸ் இந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ அத நீங்க யூஸ் பண்ண போறீங்க. நவ் யூ see that அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணதுனால இட் வாஸ் கிவிங் a different value. நவ் யூ see சேம் தான். 240 தான் மொத்தமாவே 240, 240, 240 தான் இருக்கு. அதனால இட் இஸ் அப்ளையிங் ஐ திங்க். ஓகே. இது கிளியரா? ஓகே. ஓகே. நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிலேயே கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். பார்த்தீங்க அப்படின்னா வி வில் ஹேவ் கம்ப்ளீட் சும்மா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு எதை யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எங்கே போய் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக விசிபிளாக தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த ஒரு செஷனை இதோட முடிச்சிடுவோம். I'll stop the recording.